ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி சிவம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருக்க மாதிரியான ஒரு சூப்பரான நேம் மேக்கிங் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் இமேஜை நமக்கு வேணும். அதுக்கு உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி உங்களோட சேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னோடய சேட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வித் ஃபோட்டோன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் அந்த எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம அந்த லெட்டர் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே கீழே ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் ரிமூவ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல லெட்டர் வேணுமோ அது இப்போ நான் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்தமாதிரி பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ நான் ஒரு 6 லெட்டருக்கு மட்டும் அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணுவோம் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இங்கே 3 டாட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல சைஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வரும். ஸோ ரிமூவ் பண்ணுங்க. உங்கள் மேலே டிக்கர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் ஆகிடும். இப்போ உங்கள் மொபைல் அலைட் மிஷின் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 9:16 அப்படியே ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் பட்ஜெட் கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம லெட்டர் ரிமூவ் பண்ணி வச்சோங்க அந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணுறது கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இங்கே செகண்டாக ஒரு ஆப்ஷன் மீடியான்னு இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரை சேவ் பண்ணி வச்சிங்களோ அதை கிளிக் பண்ணி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ரிமூவ் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே கீழே ப்ரெஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். எஸ் டைப் பண்ணிட்டு மேலே கலர் சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே ரைட் சைடில் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கலர் சூஸ் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லெட்டரை கீபோர்டு அந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்கன்னா லெட்டர் உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க அந்த பாக்ஸுக்குள்ளே. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் இன்னொரு லெட்டர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஆட் பண்ண லெட்டரை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. அகைன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போங்க. இதில் உங்களுக்கு அடுத்த லெட்டர் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் டைப் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த இது சென்டராக இருக்கா என்னென்னு. ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு அவ்வளோதான். இதேமாரி உங்களுக்கு எத்தனை டெக்ஸ்ட் வேணுமோ அத்தனை டெக்ஸ்ட் ஆட் பண்ணி இங்கே மேலே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் பேக்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் இருக்கும், அதை டிரான்ஸ்பரண்ட்டில் மாற்றிக்கோங்க. ஸோ எதுக்காக டிரான்ஸ்பரண்ட்டில் மாற்றுறோம்னா, நாம் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இந்த பேக்ரவுண்டில் பிளாக் கலர் இருக்குல்ல அதுவும் நமக்கு வந்துடும். ஸோ நமக்கு இந்த கீபேட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ இதுமாதிரி எல்லா லெட்டருமே டைப் பண்ணதுக்கப்புறம் மேலே ரைட் சைடு கார்னரில் எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் கேலரியில் நம்ம அலைட் மோஷனில் சேவ் பண்ண அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு க்ராப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த க்ராப் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோடய மொபைல் ஆனில் தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே விட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே மேலேருந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இங்கே எப்படி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அகைன் இப்படி க்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக க்ராப் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டு அகைன் வெளியே வந்துருக்கேன். இப்போ இந்த நேம் மட்டும் நம்ம க்ராப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு அகைன் இப்போ பண்ண மாதிரியே தான் எடிட் போய்ட்டு க்ராப் போய்க்கோங்க. கரெக்டாக அந்த நேம் மட்டும் க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க, டன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதே 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் பட்ஜெட் கொடுத்துக்கோங்க. மேலே செட்டிங்ஸில் போய்ட்டு பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம அந்த க்ராப் பண்ண இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் அந்த கீபோர்டோட பேக்ரவுண்ட் இருக்கும், அதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே கீழே எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே மேலே பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் பக்கத்தில் குரோமா கீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அது கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதில் க்ரீன் கலரும் செலக்ட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே மேலே பென் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் இருக்க கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இங்கே கீழே செகண்ட் ரெஃபரன்ஸ் த்ரெஷோல்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. த்ரெஷோல்டு வந்து 0.40 அந்த இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது கீழே ஃபெதர்னு இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த லெட்டர் மட்டும் கரெக்டாக இருக்கிறது. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு மேலே ரைட் சைடு காரணம் எக்ஸ்போர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் கரண்ட் ஃப்ரேம்ஸ் PNG இருக்கும். அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக இப்போ வந்து அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதுக்கு மொபைல் வந்து CapCut ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. CapCut ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் CapCut ஓப்பன் பண்ணிட்டு VPN கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நெட்வொர்க் வந்து கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு VPN கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து CapCut ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து VPN கனெக்ட் பண்ணிட்டு CapCut வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே நியூ ப்ராஜெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த இதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் கீழே வந்து இந்த கிராப் அதெல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்க்ரோல் பண்ணி இங்கே எடிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை கிராப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து 9:16 தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 9:16 கொடுத்துக்கோங்க. கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ டிக் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் எண்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெல் கொடுத்துருங்க. இதில் நம்ம இன்னும் 2-3 இமேஜ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து நம்ம லைட் மோஷனில் அந்த நேம் மட்டும் எடுத்து வச்சோம்ல அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கன்மா இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோஸ் போய்க்கோங்க. நம்ம எடுத்த அந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ டியூரேஷன் வந்து எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு இவ்வளோ தூரம் எனக்கு போதும். இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி இது வந்து ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு இங்கே அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பின்னு இருக்கும். அதை ஒரு 2 or 3 டைம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட்டில் வந்துருங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. இப்போ இதில் வீடியோ எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து டைமண்ட் ஜூம்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ஆட் பண்ண வீடியோவுக்கும் இமேஜுக்கும் சென்டரில் இந்த மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம ஒரு சில எஃபெக்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கேமரா வந்துடுங்க. ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஷேர் எஃபெக்ட் வரும். அடுத்து ஒரு இதாக உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரே இதாக கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் ஷேர்னு கொடுத்து அப்ளை டு ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா இதுக்குமே வந்து அந்த ஒரு இமேஜுக்கும் இடையில இருக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஷேக் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்ளை டு ஆல் கொடுத்து டிக் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆட் ஆகிருக்குது உங்களுக்கே தெரியும். இப்போ இதில் நம்ம வந்து அந்த ஹார்ட் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காம்பவுண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா 3D கார்ட் ட்ரோன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டிக் கொடுத்துருங்க. ஸோ அதேமாதிரி செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அனிமேஷன் போய்க்கோங்க. அதேமாதிரி காம்பா கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ 3D கார்டு 1 இது கிளிக் பண்ணி டிக் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லா இமேஜுக்குமே ஆட் பண்ணிட்டு இங்கே மேலே ரைட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.